பார்ப்போம். சங்கீதம் 56 3-4 வசனத்தை வாசிக்கிறேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். இங்கே தாவீது சொல்லுகிறாரு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எப்படின்னு கேட்டால் என்ன செய்வேன் அந்த நேரத்தில்? நம்புவேன். அடுத்து தொடர்ந்து சொல்கிறாரு, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். ஒரு வழியை பார்ப்போம். பயப்படுற சூழ்நிலையில் அந்த பயத்தை எப்படி மேற்கொள்வது என்று இங்கே ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அவர் செய்த ஒரு காரியத்தை எழுதி வச்சிருக்காரு, அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். சில மொழிபெயர்ப்பை நான் பார்க்கும் பொழுது அது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வார்த்தைக்காக தேவனை புகழுவேன். எப்படி போட்டிருக்குது? அவருடைய வார்த்தைக்காக தேவனை புகழுவேன். பயப்படுறனால என்ன செய்வேன்? நம்புவேன். என்ன செய்வேன்? நம்புறது ரைட்டு. ப்ராக்டிக்கலாக நான் அதை எப்படி அப்ளை பண்ணுவேன்னு கேட்டால், நான் பயப்படுறனால அவர் கொடுத்த வார்த்தைக்காக தேவனை புகழுவேன். உம்முடைய வாக்குத்தத்தங்களை புகழுவேன். நீ எனக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தீரோ அதை நான் என்ன செய்வேன்? பாடுவேன். இன்னொன்று போட்டிருக்கு, நான் கர்த்தரை புகழுவேன் அவர் பண்ணின வாக்குத்தத்தங்களுக்காக, அவருடைய வாக்குகளுக்காக, அவர் பண்ண ப்ராமிஸ்க்காக என்ன செய்வேன்? ஐ ப்ரைஸ் ஹிஸ் ப்ராமிசஸ் அப்படின்னு போட்டிருக்குது. நான் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்காக அவரை புகழுவேன். இப்படி தான் நான் பயத்தை என்ன செய்ய போகிறேன்? மேற்கொள்கிறேன்னு சொல்லுகிறார். பயப்படுகிற சூழ்நிலையிலே நாம் அவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூற வேண்டும். அவருடைய வார்த்தையை முன்னிட்டு கர்த்தரை துதிக்க வேண்டும். சில உதாரணத்தை நான் காட்டுகிறேன். திருப்பவும் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 வாசிப்போம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் மாறுங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். இங்கே கேட்குறாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? இந்த பிரயாணத்தை துவக்கினது யார்? பேதுருவா துவக்கினார்? யாரும் துவக்கலை. இந்த பிரயாணத்தை துவக்கினது இயேசு. அவர் தான் சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சொன்னது யார்? இயேசு. இயேசு தான் சொல்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் பிரயாணத்தை துவக்கினது கர்த்தர். விசுவாசத்தை துவக்கிறவர் அவர். உங்களில் ஒரு விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். அவர் தான் ஆரம்பிச்சிருக்கார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு அவர் தான் சொன்னார். அவர் தான் சொல்லியிருக்கார். இந்த பிரயாணத்தை ஆரம்பித்தவர் அவர். சொல்லிட்டு போயிடல, அவரும் கூடவே வர்றார். அந்த போட்டில் அவர் என்ன செய்யார்? கூட வர்றார். சொன்னது மாத்திரமில்லை, அவர் கூட வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் கூட வருகிறாருன்னு? சொல்லிட்டு போயிட்டாருங்க. சொல்கிறத சொல்லிட்டு போயிட்டார் அவர் பாட்டு. இல்லை, நான் சொல்கிறேன், அவர் கூட வருகிறார். அந்த படகுலே அவர் கூட வருகிறார். அந்த படகுல கர்த்தர் இயேசு என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. இப்போ அவர் சொன்னாருன்றதுனால, அவர் கூட வர்றான்றதுனால பிரச்சனை வராமல் இல்லை. கரெக்டாக போட்டிருக்கு. அப்பொழுது என்ன நடந்துச்சான்? பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மீது மோதிற்று. இயேசு இருக்காரு, ஐயோன்னு பயந்துக்கிட்டு என்ன செய்யலை? அலை அடிக்காமல், பலத்த சுழல் காற்று வராமல், பிசாசு ஒரு தெருக்கிற என்ன பண்ணுறான்? அவன் இயேசுவே கவிழ்த்தலான்னு பார்க்குறான். இயேசு ஆரம்பித்த பிரயாணத்தில் என்ன செய்யுது? ஒரு தடை வருகிறது. இயேசு என்ன பண்ணுறாரு? கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாக இருந்தார். போட்டு என்ன செய்ய போதான்? மூழ்கிற மாதிரி இருக்குது. தண்ணியெலாம் உள்ளே வந்துருச்சு. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு? தலையினை வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கார். நான் சொல்கிறேன், இயேசு கொடுக்குற சமாதானம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது. பிரச்சனை மத்தியில் நாம் சமாதானமாக இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? கர்த்தர் முதல்ல சமாதானத்தை கொடுக்குறார். புத்தி கெட்டாத தேவ சமாதானம். பலத்த சுழல் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது. போட்டு மேலே அலை அடிக்குது. தண்ணி உள்ளே வந்துருச்சு. படகு நிரம்பத்தக்கதாக போட்டிருக்குது. ஆனால் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கார். உங்கள் போட்டு எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அவர் எழுப்பின உடனே அவர் விஷயத்தை செய்கிறார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்புறம் கேள்வி கேட்குறாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, உங்களுக்கு நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு பயம் வருது அப்படின்னா உங்களுக்கு என்ன இல்லை?
விசுவாசம் இல்லைன்னு சொல்லுகிறார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு கேட்குறார். ஏன் பாஸ்டர், பலத்த சுழல் காட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது, இப்படி தண்ணி வந்து மேலே மோதுது, அலை வந்து அடிக்குது, யாராவது பயப்படாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க இல்லையா? அவர் கேட்குறாரு, பயப்படாமல் இருக்க முடியும்னு நினைக்கிறாரு. ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டுன்னு கேட்குறாரு. நான் உங்களை கேட்குறேன், என்ன விசுவாசம் இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்த்துருக்கிறார்? நம்மளும் அந்த போட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறோமே. நமக்கே தோணுது, இதெல்லாம் நியாயமா? கடலில் எத்தனை பேர் போயிருக்கீங்க? நடுக்கடலாம் போயிருக்கீங்களா? போய் பாருங்கள். அது கொஞ்சம் அலை வந்தாலும் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஒரு அலையில் வந்து போட்டு மேலே போனாலும் எவ்வளோ இருக்குன்னு யோசித்து பாருங்கள். பயப்படுறது நியாயமாக தெரிகிறது. ஆனால் வந்து இயேசு கேட்குறாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படின்னா, சரி என்ன விசுவாசம் இருந்தால் நான் பயப்படாமல் இருந்திருக்க முடியும், நான் என்ன செய்யலாம்? கண்டுபிடித்து கொள்ளலாம். நான் பயப்படுற சூழ்நிலை எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். அவர் எனக்கு சொன்ன வார்த்தையின் மீது எனக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அவர் எனக்கு சொன்ன வார்த்தையின் மேலே விசுவாசம் இருக்க வேணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் வார்த்தை நிறைவேறுவதை யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். கர்த்தர் வார்த்தை நிறைவேறுவதை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் வார்த்தை நிறைவேறுவதை பிசாசு தடுக்க முடியாது. கர்த்தர் வார்த்தை நிறைவேறுவதை சூழ்நிலை தடுக்க முடியாது. கர்த்தர் வார்த்தை நிறைவேறுவதை ஒரு மனிதன் தடுக்க முடியாது. கர்த்தர் வார்த்தை நிறைவேறுவதை ஒரு அரசாங்கம் தடுக்க முடியாது. இயேசு வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வந்துருச்சு, அக்கறைக்கு போவோம் மாறுங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? போய் சேர முடியும். அவர் சொல்லிட்டார், அக்கறைக்கு போவோம் மாறு. நான் மட்டும் போகிறேன், நீங்கள் பார்ப்போம், நீங்கள் வந்து செய்யலாம், நான் பார்க்குறேன் அப்படிலாம் சொல்ல. அக்கறைக்கு போவோம் வாருங்கள், நான் சேர்ந்து கூட கூப்பிட்டு போகிறேன், நான் கூட வரேன்றார். பயப்படுற சூழ்நிலை வரவே வராது. எப்படியாவது ஆண்டவரை காப்பாற்றி கூட்டு போயிருங்க. கண்டிப்பாக பிரச்சனைகள், சவால்கள், எதிரான சூழ்நிலை நம்ம என்ன செய்வோம்? இக்கட்டான நிலையை நம்ம சந்திக்க நேரிடும். பிசாசை அதை கொண்டு வந்து போடுறான். ஆனால் அதன் மத்தியில் நாம் அதை ஜெயித்து கடந்து போக முடியும். அந்த பிரச்சனைக்கு உள்ளாக நாம் கடந்து போக முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது உள்ளே போனால் கூட அதை ஜெயித்து நாம் வருவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படுற சூழ்நிலை வரும் பொழுது நாம் அவருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை முன்னிட்டு கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். இன்னொரு வசனத்துக்கு திருப்பங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமாக இருந்தார். முதல்ல என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, படவுல வந்து சேர்ந்து வந்தார். இப்போ என்ன பண்ணுறார்? படவுல தனியாக அனுப்பி விடுறாரு. போயிட்டு வாங்க பார்ப்போம் என்ன பண்ணுறீங்கன்னு. வாசிப்போம். தனிமாக அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு, யாரெல்லாம் கண்டு? எத்தனை சீசர்கள் கண்டு? 12 பேர் சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவருடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இங்கே ஒரு சூழ்நிலை, அலைகளினால் அலைவுபட்டது, போய் சேர முடியல. இவங்க நடுக்கடலில் போயிட்டு இருக்கிறாங்க. யார் வந்துட்டா? இயேசு குறுக்கால வந்துட்டார். ஆமே. அப்போ தானே கேட்டாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு கவலை இருக்குது, இன்னும் போய் சேரல. என்ன பண்ணார்? வர்றாரு, கடந்து போகிற மாதிரி வர்றாரு. பார்த்தா இவங்க போயிடறாங்க, ஐயோ பேயின்னு அலறாங்க. அவர் சொல்கிறார், நான் தான், பயப்படாதிருங்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசுவை பார்த்த உடனே, இயேசுவை பார்த்துட்டு அவர் நடந்து வர்றாரு. இவனுக்கு ஒரு ஆசை. யாருக்கு? பேதுருக்கு. ஆண்டவரே, நீரேயானால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். நீர் கட்டளையிட்டால் கண்டிப்பாக நான் நடந்து வர முடியும். எனக்கு ஆசை இருக்குது, உம்மை போல நானும் நடக்க விரும்புகிறேன். 12 பேரில் 11 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? கேள்வி பண்ணியிருப்பாங்க, வேண்டாத வேலை. பேதுரு உள்ள விழ போகிற, நீ உனக்கு தேவையாது. அங்கே அழகாக போட்டிருக்குது, பேதுரு படவை விட்டு இறங்கி. பெரிய காரியம் செய்யணும்னா கண்டிப்பாக என்ன செய்யணும்? கால் எடுத்து. அப்போ மட்டும் அவர் கால் எடுத்து வைக்கலாம், கண்டிப்பாக இந்த சம்பவம் என்ன செஞ்சிருக்காது? நடந்திருக்காது. பேதுரு எத்தனை பேர் பாராட்டுறீங்க? மற்ற 11 பேர் பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து இல்லை, நானும் செய்யணும், அதை கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அதுக்காக நாம் இஷ்டத்துக்கு செய்யணும்னு நான் சொல்லவில்ல. அவர் தெளிவாக கேட்குறாரு, ஆண்டவரே, நீரே ஆனால் எனக்கு ஆசை இருக்குது அந்த மாதிரி செய்கிறதுக்கு. ஜலத்தின் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும், எனக்கு வார்த்தையை தாருன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, வா. என்ன சொன்னார்? வா. நிச்சயம் தேவன் உங்கள் இடத்துல பேசுவார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்ய உங்களில் உண்டாக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆகவே உங்கள் இருதயத்தை கவனிங்க, நீங்கள் வேதத்தை வாசிங்க, நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள், அவரோட ஐக்கியம் கொள்ளுங்க.
அவர் உங்களுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குவார். விருப்பத்தை மாத்திரம் உண்டாக்குறதில்ல, செய்யவும் பலனளிக்க வல்லவராக இருக்கிறாரு. வான்னு சொல்லிட்டாரு, இறங்கிட்டார் பாருங்க. இறங்கி பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அப்படின்னா ஜலத்தின் மேல் நடந்தாரா நடக்கலையா? கண்டிப்பாக நடந்தார். நமக்கு எப்போயுமே எது ஞாபகம் வரும்? ஃபெயிலியர் தான் ஞாபகம் வரும். இன்ன வரைக்கும் இந்த சம்பவத்தை எடுத்தால் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் கேட்டிங்களா? பேதுரு தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டார். இந்த படமும் பார்த்தீங்கன்னா மூழ்கிற மாதிரி தான் இருக்கும். பேதுரு நடந்து வந்த மாதிரி இருக்காது, மூழ்கி கையை நீட்டின மாதிரி இருக்கும், பிடிக்கிற படமாக இருக்கும். நல்லது, ஸ்தோத்திரம். இயேசு தமது கரதை நீட்டி என்ன பண்ணார்? தூக்குனாரும் போட்டிருக்கு, நல்லது. ஆனால் பேதுரும் கடல் மேலே ஜலத்து மேலே நடந்தார். சரியாக சொல்லப்போனால் பேதுரு கடல் மேலே நடக்கலை. பேதுரு கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின் மீது நடந்தார். என்றைக்கு அந்த வான்ற வார்த்தை வந்துச்சு, அந்த வார்த்தைக்கு கீழே என்ன போயிடுச்சு? கடல்லே போயிடுச்சு. பேதுரு ஜலத்துக்கு மேல் நடக்கலை, பேதுரு வார்த்தையின் மேல் நடந்தான். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில். அப்போ பயம் எங்கே எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போ ஃபோக்கஸ் பார்வை எங்கே இருக்குன்றதை பொறுத்த என்ன செய்து காரியம் மாறுகிறது. ஏற்கனவே காற்று பலமாக இருந்ததுனால தானே படகு என்ன செய்யலை, போகலை. பேதுரு இயேசுவை பார்க்குற வரைக்கும், அவர் சொன்ன வார்த்தையை பார்க்குற வரைக்கும் என்ன செய்ய கடல் மேலே நடந்தார். ஆனால் எப்போ அவருக்கு உள்ளாக பார்வை மாறுச்சோ அப்போ என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. இயேசுவை பார்த்தாரு, இயேசு நடந்து வந்தார், இயேசுக்கிட்ட வார்த்தையை வாங்கினார், அந்த வார்த்தை மேலே நடந்து வந்தார். எப்போ இயேசுவை பார்க்கறத நிறுத்திட்டு வார்த்தையை பார்க்கறத நிறுத்திட்டு எப்போ சூழ்நிலையை பார்த்தாரோ அப்போ என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. காற்று பலமாக இருக்கிறதை கண்டு, ஏற்கனவே பலமாக இருக்கும் போதுதான் நடந்தார், அதை மறந்துடக்கூடாது. அப்போ வாசிப்போம். அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். சூழ்நிலையை பார்ப்போமானால் பயம் வரும், கர்த்தர் வார்த்தையை பார்ப்போமானால் விசுவாசம் வரும். பிரச்சனையின் மத்தியில் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நம்பி நாம் அதை முன்னிட்டு கர்த்தரை துதிக்கும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக கர்த்தரை துதித்து அவருடைய வார்த்தை விசுவாசித்து நாம் அறிக்கை செய்யும் பொழுது கண்டிப்பாக என்ன செய்யும்? சூழ்நிலை மாறும். அப்படி தான் நாம் என்ன செய்கிறோம்? பயத்தை மேற்கொள்கிறோம், அந்த சூழ்நிலையை நாம் மேற்கொள்கிறோம். இப்போ இன்னும் இதை விட பெட்டரான ஒரு சுச்சுவேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே வார்த்தையும் கொடுத்தாரு, இயேசுவும் கூட இருந்தார். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க அவங்க, ஆனால் இயேசு அப்புறம் தான் வந்தார். இன்னொரு சம்பவத்தை நான் காண்பிக்கிறேன். திருப்பங்கள் அப்போஸ்தலர் 27. பவுல் சுவிசேஷத்தை அறிவித்ததுக்காக அவரை வழக்கு விசாரிக்கிறாங்க. அவர் ராயனுக்கு அபயம் என்று சொல்லுகிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறாங்க? இத்தாலியா பட்டணத்துக்கு கொண்டு போகிறாங்க. இங்கே என்ன வருது? அதே பலத்த சொல்லல் காற்று வருது. பவுல் சொல்கிறாரு, இந்த கப்பல் யாத்திரைனால் நமக்கு பெரிய சேதம் வரப்போது, நான் என்ன செய்கிறேன்? காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உள்ளத்தில் ஆவியில் சென்ஸ் பண்ணுறாரு, இதை செய்ய வேணாம், நம்ம போக வேணாம், ரொம்ப சேதம் உண்டாகும்னு சொல்லுகிறாரு. அந்த பிரசங்கார சொல்கிறது என்ன செய்யலை, அவன் கேட்கல. மாலுமி சொல்கிறத என்ன செஞ்சான்? அந்த 120 கேட்டான் பாருங்கள். மாலுமிக்கு தெரியலை, பிரசங்காருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது பாருங்கள். ஆவியில் சென்ஸ் பண்ணி சொல்கிறாரு, வேணாம், போக வேணாம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, தென்றல் காற்று அடிக்குது, பாட்டு லாலாலான்னு போயிடலான்னு நினச்சாங்க. கொஞ்ச நேரம் எனக்கு தென்றல் காற்று மாறிடுச்சு. தென்றல் காற்று புயல் காற்றாக மாறிடுச்சு. யூரோக்ளித்தான் வந்துருச்சு. பல நாட்களுக்கு சூரியனையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல, ஒரே இருள். அந்த மாதிரி நீங்கள் போயிருக்கீங்களா கப்பலில்? யோசித்து பாருங்கள். பகலையும் பார்க்கல, இரவையும் பார்க்கல, நடுக்கடலில் மாட்டிக்கிட்டாங்க. சாப்பிட்ற பொருளெல்லாம் தூக்கி கீழே போட்டாச்சு. பிழைப்போமான்ற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில் வாசிப்போம் 21. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. கரெக்டாக எப்பவுமே பிரச்சனைக்கு தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேட்டால் தப்பிச்சுக்கலாம் பாருங்கள். ஆகிலும் திடமனதாக இருங்கள். கர்த்தரை கிருபைக்காக ஸ்தோத்திரம் அவருக்கு. ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். அங்கே ஒரு வார்த்தை வருது, பவுலே பயப்படாத. பவுல் பயப்பட்டாரா? பயப்படலையா? பயப்படாத மாதிரி பிரசங்கம் பண்ணுறாரு, திடம்பனதாக இருக்குன்றாரு. ஆனால் உள்ள வேதத்தில் எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க? பயப்பட்டுருக்காங்க. எல்லாரும் பயப்பட்டுருக்காங்க. ஆபிரகாம் பயந்திருக்கார், யாக்கோபு பயந்திருக்கார், எல்லாரும் பயந்திருக்கிறாங்க. ஆனால் நான் பயப்படுற நாளில் உம்மை நம்புவேன். நீர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக அதை முன்னிட்டு உண்மை நான் புகழுவேன். அந்த நேரத்தில் நான் உங்களோட வார்த்தையை நான் நினைவு கூறுவேன், அதை நம்புவேன். அதான் இவர் சொல்கிறாரு, பயப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டால், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்படின்ற வார்த்தை என்ன செஞ்சுருக்குது? யாருக்கு வந்திருக்குது? பவுலுக்கு வந்திருக்கிறது.
ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். இதான் நம்பிக்கையாக இருக்கிறது. அங்கே பார்த்தோம்ல, நான் பயப்படுற நாளில் உம்மை நம்புவேன், உம்முடைய வார்த்தைக்காக உம்மை புகழுவேன் போட்டிருக்கிறது. தேவனை முன்னிட்டு உம்முடைய வார்த்தையை புகழ்வேன்னு போட்டிருக்கு இல்லையா? அதைத்தான் இவர் செய்கிறாரு. இவர் இங்கே கூட இயேசுவும் இல்லை, ஆனால் என்ன வந்துருச்சு? தேவனுடைய வார்த்தை வந்துருச்சு. என்ன வார்த்தைன்னு கேட்டால், பவுலே பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்ய நின்று ஆகணும். அதை யார் தடுக்க முடியாது? யூரோக்ளித்தான் தடுக்க முடியாது, எந்த புயல் உன்னை தடுக்க முடியாது. கண்டிப்பாக நீ ராயனுக்கு முன்பாக போய் நிற்பாய். எனக்காக அங்கே சாட்சியாக நின்றாகணும். அதனால் தடுக்க முடியாது, நீ சாக முடியாது. ஒன்று மித்தவங்க இவங்களும் பழைச்சாங்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். நான் சொல்கிறேன், இதுக்கு பேர் தான் விசுவாசம். இந்த விசுவாசம்தான் பயப்படுகிற நாளில் நம்மை ஜெயிக்க வைக்கிறது. இப்படி தான் இருக்கன்னு விரும்புகிறார். என்ன சொல்கிறார்? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். யார் சொல்லுங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். எத்தனை பேர் இப்படி நம்பிக்கையாக இருக்கிறீர்கள்? சும்மா நம்புறதில்ல, கர்த்தர் இப்படி எனக்கு சொல்லியிருக்கிறார், அப்போ எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அந்த மனிதன் நம்பினா போது. இப்போ என்ன எதிரான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னா கண்டிப்பாக போய் சேர்ந்தாங்க. வா அப்படின்னு சொன்னால் அது மேலே கடல் மேலே அவன் நடந்தான். இங்கே போட்டிருக்குது போய் நிற்க வேண்டும் அப்படின்னா போய் நின்றார். சம்பவம் சுகமாக முடிந்தது. பயப்படுகிற நாளில் நான் உம்மை நம்புவேன், உம்முடைய வார்த்தையை முன்னிட்டு உம்மை நான் புகழுவேன். சூழ்நிலை எதிராக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். மறுபடியும் சொல்கிறேன், சூழ்நிலை எதிராக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதை எந்த சூழ்நிலையும் தடுத்து போட முடியாது. சூழ்நிலை எதிராக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதை எந்த சூழ்நிலையும் தடுத்து போட முடியாது. இப்போ நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறீர்கள்? 3 சம்பவம் பார்த்தோம் இல்லையா? யாராவது மரித்து போனாங்களா? ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு சொன்னாங்கல்ல. யாருமே மடித்து போகலை. பேதுரு அந்த போட்லேயும் பேதுரு சாகலை, அடுத்ததுலேயும் பேதுரு சாகலை, கடைசியில் பவுல் என்ன செய்யலை? சாகலை. 3 இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தை தான் நிறைவேறினது.